வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டிச் ப்ளவுஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் பிளெயின் ப்ளவுஸ், ஆரஞ்சு கலரில் ஒரு பா நெக் இருக்க ப்ளவுஸ். என்னோடய சாரீ வந்து ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் ஷேட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சாரியில் இருக்கிற மோட்டிவ்ஸ் அண்ட் பார்டர் டிசைன்ஸ்லாம் வச்சு பார்த்தேன். எனக்கு பார்டரை விட அந்த மோட்டிவ் வச்சு ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எலிஃபண்ட் ஆர் டீர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட இந்த சின்ன சின்ன மோட்டிவ் வச்சு நான் ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ப்ளவுஸில். இப்போது நம்ம இந்த மோட்டிவ் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு எப்படி சாரியில் கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ட்ரேஸ் பேப்பர் இந்த மோட்டிவ் மேலே வச்சா நமக்கு நல்லா அந்த டிசைன் விசிபிளாக தெரியுது. அதை நம்ம அது மேலே ஒரு பென் ஒரு பென்சில் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி பென்சில், ஸ்கெட்ச் பென் அதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ட்ரேசிங் பேப்பரில். அது கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறதுனால நம்ம இந்த நார்மல் ஜெல் பென், பால் பாயிண்ட் பென்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இது மாதிரி ட்ரேஸ் பண்ணுறப்போ அந்த கிளாத்துக்கு கீழே நீங்கள் ஒரு ஸ்டடியாக இருக்க மாதிரி கார்ட்போர்டு இல்லை ஏதாவது ஒரு டேபிள் மேலே போட்டு அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு அந்த டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த மோட்டிவ் மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு மோட்டிவ் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு மோட்டிஃபாக நம்ம ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால நான் பா நெக்குன்றதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் மாதிரி ட்ரேசிங் பேப்பர் கட் பண்ணி எடுத்து அதில் ஒரு 4 மோட்டிவ் ஆர் 5 மோட்டிவ்ஸ் கண்டினியூஸாக ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணி அப்படியே நம்ம கார்பன் வச்சு ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும்னு நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு மோட்டிவ் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணதில் இருந்து நான் ஒரு லைன் ஆஃப் 4 மோட்டிவ்ஸ் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு மோட்டிவ் வரைஞ்சிட்டு அதை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது எல்லா மோட்டிவும் சேம் டிசைன், சேம் அப்படி காப்பியாக நல்லாயிருக்கும். நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறத விட ட்ரேஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஒரு ஈக்குவல் நல்ல டிசைனும் சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டும். ஸோ நான் இப்போ இந்த பேனுக்குன்றதுனால இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கார்பனை ப்ளேஸ் பண்ணி மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சுட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுட்டு கீழே ஒரு கார்ட்போர்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பர், கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணால் நல்லா அழகாக வரும். பாருங்கள், ட்ரா பண்ணது நல்லா அழகாக இந்த ஒயிட் கார்பன்னால் ஒயிட் மார்க்கிங்ஸ் நல்லா தெரியுது. ஸோ நான் இந்த ப்ளவுஸ் பானெக் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த கார்னர்லேயும் ஒரு மோட்டிவ் டயக்னலாக இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்ம என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த வாட்டி எனக்கு வந்து ஆங்கர் த்ரெட் நான் யூஸ் பண்ணலை. நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி போட போகிறேன். ஸோ அந்த மோட்டிவ் நல்லா நம்ம கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் மேலே பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு பிக் ஐ இருக்க மாதிரி ஒரு நீடில். அதில் 10 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். என்னோடய சாரீ கலருக்கான எக்ஸாக்ட் மேட்ச் த்ரெட் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து 2 கலர் ஆஃப் த்ரெட் எடுத்து 5 ஸ்ட்ராண்ட்ஸாக போட்டு ஜாயின் பண்ணிருக்கேன். பாருங்கள், நான் வந்து இந்த 2 ஷேட்ஸ் ஆஃப் டபுள் பெல் த்ரெட் 15N 17 ரெண்டு வயலட் கலர் ஷேட்ஸையும் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு தான் நாட் போட்டிருக்கேன், ஒரு சைடு ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ 10 strands வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கொடி மாதிரி ட்ரையாங்கிளுக்கு மேலே வரதில்ல, அந்த இடத்துல நான் ஸ்டெம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் லென்த்துக்கு ஒரு லூப் போட்டுக்கிறோம். அந்த ஸ்டிச்சோட மிடில் இருந்து நீடில் மறுபடியும் எடுத்து கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்டிச் லென்த்துக்கு மறுபடியும் ஒரு லூப் போடுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு லூப்பு அது கூட சென்டர்லேருந்து மறுபடியும் நீடில் எடுத்து ஒரு லூப், அந்த ப்ரீவியஸ் லூப்போட சென்டர்லேருந்து எடுத்து ஒரு லூப், அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரப்போ இந்த கொடி மாதிரி வர டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.
நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிச்சுக்க வேண்டியது, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு இழையும் தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுறதுனால நம்ம நீடில் புல் பண்ணும்போது ஒரு இழை மேலே தூக்கி ஒரு இழை நல்லா டைட்டாகி அதை மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக வரா மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டால் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச் பற்றி உங்களுக்கு இன்னும் கிளியரான டுட்டோரியல் வீடியோ வேணும்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்லலாம் பேசிக் ஸ்டிச்சஸ் டுட்டோரியலில் ஸ்டெம் ஸ்டிச்சும் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோலேயே நீங்கள் ஸ்லோவாக பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். பட் எனிவே நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டுட்டோரியலையும் பார்க்கலாம். அதில் நான் ஆங்கர் த்ரெட் வச்சு போட்டிருப்பேன். நமக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. இது சில்க் த்ரெட்டில் போடுறப்போ நம்ம அந்த ஒவ்வொரு இழையும் பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடாமல் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். இதுதான் ஒரே ஒரு சேலஞ்ச் சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த கர்வ் எட்ஜு மாதிரி முடிகிற இடத்துல நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக வரா மாதிரி பார்த்துக்கணும். ஸோ லூப்ஸ் நம்ம போடுறது கொஞ்சம் சின்ன சின்ன லூப்பாக இருந்தால் இந்த கர்விங்லாம் நமக்கு நல்லா அழகாக எவிடெண்ட்டாக தெரியும். பெரிய லூப் வச்சோன்னா அந்த கர்வ் மாதிரி வராமல் ஒரு லைன் மாதிரி போயிடும். அதனால தான் நீங்கள் அந்த ஸ்டிச்சோட சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக வச்சாலும் நிறைய போடணும், பெருசாக வச்சாலும் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆகிடும். கர்வாக வர அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஸ்டிச் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எகெயின் நான் ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச் போட்டே தான் இந்த லூப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே வழியாக வெளியில் எடுத்துடுறோம். நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் எதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணாமலே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படியே பிடிச்சி போடுறதே ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட. ஸோ நீங்கள் வேணும்னா ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதே லிங்க் வச்சு நெக்ஸ்ட்டு கொடியை அதையும் நம்ம அதே ஸ்டெம் ஸ்டிச் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், அதே மாதிரி ஸ்டிச் ஸ்பேஸிங்கிலேருந்து எடுத்து மிடில் ஆஃப் த ஸ்டிச்லேருந்து நீடில் எடுக்கிறோம், நெக்ஸ்ட்டு லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம், அகெயின் மிடில் ஆஃப் த லூப்லேருந்து நீடில் எடுத்து நெக்ஸ்ட்டு லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதே போல் கண்டினியூஸாக போட்டால் நம்மளோட நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டாவது கொடியும் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அது ரெண்டும் முடிஞ்சாலே உங்களுக்கு அந்த மோட்டிவ் நல்லா அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன போடலாங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. வெறும் சாட்டன் ஸ்டிச் போடலான்னு யோசித்தேன். அப்புறம் நான் வந்து சாட்டன் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணேன். பட் சாட்டன் ஸ்டிச்சு போடும்போது ஒரு லைனாக தெரிஞ்சதுனால அந்த ட்ரையாங்கிள் ஃபினிஷிங்க்கு அந்த வி ஷேப்புக்கும் நான் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணேன். பாருங்கள், அதையும் உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ இப்போ இந்த கர்வி எட்ஜஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கொடி ஷேப் முடிச்சிடும். கொடி ஷேப்பில் போடுறது நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சுனாலே 75% ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் அந்த திலகம் ஷேப்புக்கு வந்து குந்தன் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணலான் இருக்கேன். திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன், ஒரு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் ஃபுல்லாக அப்படியே சட்டிலாக த்ரெட் ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிராண்ட்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பார்ப்போம். சாட்டன் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட டாப் ப்ராட் ஸ்பேஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறப்ப தான் உங்களுக்கு சேலஞ்ச். நீங்கள் த்ரெட் எதுவுமே மேலே கீழே தூக்கி இல்லாமல் போடணும். இப்போ இந்த கர்வ் முடிஞ்சு நான் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு மூவ் ஆகுறப்போ பின்னாடி த்ரெட்டை ரொம்ப இழுத்துட்டோம்னா கிளாத் சுருக்கம் வந்துடும். அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் பார்த்து நம்ம கரெக்டாக கிளாத்தை ஃப்ளாட்டாக வச்சு ஒர்க் பண்ணணும். கையில் வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும். லூப்பில் நம்ம எம்ப்ராய்டரி ஹூக்கில் போட்டுட்டோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. பட் நான் அப்படி போடாமல் கையில் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால நூலை ரொம்ப டைட்டாக இழுத்துட்டா துணி சுருங்கிடும். அந்த மாதிரி சுருக்கம் வராமல் கொள்ளாமல் ஒர்க் பண்ணணும்.
அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், சாட்டின் ஸ்டிச் போட்டு நான் அந்த ட்ரையாங்கிளை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இழை மேலே தூக்கி இருக்கிறதுலாம் பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விடணும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் கீழே டிப் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்துட்டோம். அந்த டிப் வந்த பிறகு நம்ம வி ஷேப்பில் 2 சைடுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாட்டம் டிப்பில் இருந்து எடுத்து மேலே டாப் கார்னருக்கு போய் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். அப்படியே இன்னொரு கார்னர்லேருந்து அகெயின் பாட்டம் டிப்புக்கு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த ட்ரையாங்கிளை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மோட்டிவ் இப்போவே நமக்கு எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். நெக்லைனில் ஃபுல்லாக போட்டு முடித்ததும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் நம்ம ட்ரேஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு முடித்தது நமக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு. குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது கொஞ்சம் க்ளூ அதிகமாக போடுங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் வர இடத்துல க்ளூ வந்து ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் இல்லைன்னா மேலே தூக்கி வரும், அதை பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் போட்டதுனால ரிவர்ஸில் நம்ம அயன் பாக்ஸில் காட்டன் மோடு வச்சு துணியோட பேக் சைடில் நம்ம ஃபுல்லாக அயன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த குந்தன் ஸ்டோன் நல்லா ஒட்டிக்கும். இந்த ஷார்ப் எட்ஜ் இப்படி தூக்குறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸையும் இதே மோட்டிவ்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவ் ஃபுல்லாக ஒரு 3 rows ஆஃப் மோட்டிவ் வரா மாதிரி நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கிராண்ட்னஸ் கொடுத்தது எனக்கு இந்த ப்ளவுஸ்க்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்ல கிராண்டாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ். ஸோ இந்த சாரீக்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப மேட்சிங்காக செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.